கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கமானது ஒரு முஸ்லிம் எந்த சூழ்நிலையிலும் நியாயத்தின் பக்கம், உண்மையின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. நியாயத்தின் பக்கம் நிற்பதற்காக, சத்தியத்தின் பக்கம் நிற்பதற்காக, உண்மையை சொல்வதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் காரணமாக வைக்கக்கூடாது. ஒருவருடைய வயதை வைத்து இவர் நம்மை விட வயதிற்கு குறைவானவர், இவர் சொல்வதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று உண்மையை மறுத்துவிடக்கூடாது. ஒருவருடைய அந்தஸ்து, தகுதி, வசதியை வைத்து இவர் சொல்வதை எல்லாம் நாம் எப்படி ஏற்க முடியும் என்று அதை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. ஒருவருடைய கல்வி, அறிவை வைத்து இவர் நம்மளை விட மட்டமானவர், இவருக்கு நமக்கு சொல்வதற்கான தகுதி, அறிவு எங்கு இருக்கிறது என்று அவர் உண்மையை சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நிராகரித்து விடக்கூடாது. அது எதிரியாகவே இருந்தாலும், அசத்திய கொள்கையிலே இருக்கக்கூடியவராக இருந்தாலும், ஒருவர் உண்மையை சொல்லார் என்று சொன்னால், ஒரு நியாயத்தை சொல்வார் என்று சொன்னால் அதை கண்டிப்பாக ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நிராகரிக்க கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில கூட இதை நம்ம பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதிரிகள் வந்து சொன்னால் கூட அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அதை ரசூலுல்லாஹ் ஏற்பதற்கு தயங்கியதே கிடையாது. எவ்வளவு விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமா இருந்தாலும், விமர்சிக்கப்பட வேண்டிய ஆட்களா இருந்தாலும், அவங்க ஏதாவது நல்ல கருத்தை சொன்னாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அதை கருத்தை தான் பார்ப்பாங்க. உண்மையா பொய்யா அதை தான் பார்த்து ஏற்றுக்கொள்வார்கள். ஆளை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து இவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நினைக்கக்கூடிய பண்பானது அது யூதர்களுடைய அந்த கெட்ட பண்பு, அது கிறிஸ்தவர்களுடைய கெட்ட பண்பு என்று அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஓ காலத்தில் யஹூது லைசத்தின் நசாரா அலா ஷையின், ஓ காலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலா ஷையின். யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்களை பார்த்து இவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது, சரியில்லை இவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விமர்சனம் பண்ணுவாங்க. கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்து இவங்க சரியில்லை, இவங்கள்ட்ட எதுவுமே இல்லை என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் யூதர்களை விமர்சனம் பண்ணுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இவங்க சைடுல நல்லது இருந்தாலும், அவங்க சைடுல கெட்டது இருந்தாலும் அதை பார்க்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சமுதாயமா அவங்க சொல்றது ஒண்ணும் சரி கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க ஒண்ணும் சரி கிடையாதுன்னு சொல்லி அவங்கள பார்த்து விமர்சனம் பண்ணுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். இந்த பண்பு யூத கிறிஸ்தவருடைய பண்பு. எதிரிகளாக இருந்தால் கூட அவர்கள் நியாயத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முஸ்லிம்களுடைய பண்பாக ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல யூத சமுதாயத்தை வந்து நம்ம ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்க, அவங்க என்ன செய்தாலும் அதுக்கு மாறு செய்யுங்கன்னு சொன்னாங்க. யூதர்களை வந்து இஸ்லாத்துக்கு எதிரானவர்களாக தான் கருதுனாங்க. அல்லாஹ்வும் அப்படிதான் திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஹாலிஃபுல் யஹூது, யூதர்களுக்கு நீங்க எல்லா விஷயத்திலையும் மாறு செய்யுங்க டிக்ளேர் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். அவங்க செய்யறதெல்லாம் சரி கிடையாது. அதனால நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். யூதர்கள் வந்து ஒரு நாள் நோன்பு வச்சாங்கன்னா நம்ம 2 நாள் நோன்பு வச்சு சொன்னாங்க. அவங்க மீசை தாடி எல்லாம் வடிச்சாங்கன்னு சொன்னா நம்ம தாடி மீசை வச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹ் யூதர்கள் என்ன செய்தார்களோ அதுக்கு மாற்றமாக நம்ம செய்ய சொல்லிருக்கிறாங்க. அவங்க சரியா பண்ண மாட்டாங்க என்பது இஸ்லாமிய மார்க்கத்துடைய கருத்து. அப்படிப்பட்ட நிலைமையில கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோரிக்கை, ஒரு விஷயத்தை கேட்கிறாரு, இது நீங்க செய்யறது சரியில்லையே, அவர் நம்மோட உள்ள தவறை சுட்டி காட்டுறாரு. இவன் யூதர்ல, இவன் அசத்தியத்துல எல்லாம் இருக்கிறான், இவன் இவனுக்கு மாறு செய்யக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம், இவன் எப்படி கரெக்டா சொல்லுவான் அப்படி ரசூலுல்லாஹ் பார்க்கல. அவன் சொன்ன விஷயத்தை கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இணை வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க, சிறுக்கு வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட கருத்தை விதைக்கக்கூடிய நீங்க, உங்களை பின்பற்றக்கூடியவங்க வந்து சிறுக்கு வைக்கும் போது நீங்க ஒண்ணு சொல்றது இல்லையே, அவங்க சிறுக்கு வைக்கிறாங்களே, இணை வைக்கிறாங்களே, இணை வைக்கக்கூடிய செயலை செய்யறாங்க, இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுறாங்களே என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. கேட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, உங்க சமுதாயம், உங்க மக்கள் சிறுக்கு வைக்க மாட்டேன்னு சொல்லிக்கொண்டு சத்தியம் பண்ணும்போது ஒல் கஹ்பான்னு சொல்றாங்க, கஅபாவின் மீது சத்தியமாக சொல்றாங்க,
காபா மேல எப்படி சத்தியம் பண்ண முடியும்? காபாவை உங்களை கண்காணிக்குது, காபாவை உங்களை கண்காணிச்சு தண்டனை தருது. அல்லாஹ் தானே நீங்க செய்யறதெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கான். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எதை வைத்து நீங்க சத்தியம் செய்கிறீங்களோ அந்த விஷயத்த அல்லாஹ் கண்காணிச்சிட்டு இருக்கான். இப்ப அல்லாஹ் தானே நீங்க தப்பாட்டி சொன்னீங்கன்னா, தப்பான சத்தியம் செய்தீங்கன்னா தண்டிக்க முடியும். காபா எப்படி தண்டிக்க முடியும்? அப்ப இது சிறுக்கு இல்லையா? அல்லாவையும் காபாவையும் சேர்த்து வச்சு பேசுற மாதிரி இருக்குது என்று சொல்லி அந்த யூதர் ரசூல்லாட்ட கேள்வி கேட்கிறாரு. ரசூல்லாவுக்கு அப்பதான் நினைக்கிறாங்க, ஆகா கரெக்டா தானே கேட்கிறாரு. நீ யூதனாச்ச, நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கல. நீ சுன்ன ஜமாத்துல உள்ள தானே, தௌஹீதுல உள்ள விஷயத்த நீ எப்படி பேசுற அப்படி நம்ம கேட்கிறோம்ல, அந்த மாதிரி கேட்கல ரசூல்லா. என்ன கேட்கிறாங்க, இவன் சொல்றது சரியா தானே சொல்றான் அப்படி சொன்ன கேட்டுதான். அப்ப நான் அது தவறு, இது இனிமே செய்யாதீங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி காபாவின் மீது சத்தியம் பண்ணாதீர்கள், அது தவறு என்று மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு வாய் தவறி காபாவை சொல்லி சத்தியம் பண்ணுங்கிற மாதிரி நினப்பு வந்ததுன்னா ஒரு அப்துல் காபான்னு சொல்லுங்க, காபாவின் இறைவன் மீது சத்தியமான்னு சொல்லிருங்க, அதுதான் கரெக்டா இருக்கு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு மக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. அப்போ ஒரு யூதர் நம்ம எதிரி, இஸ்லாத்துல எதிரி நினைக்கக்கூடியவர், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், நம்ம அது அவங்க என்ன செய்தாலும் நம்ம மாறு செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயம், அதை சார்ந்த ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாரு, உண்மையை சொல்றாரு. அப்ப ரசூல்லா என்ன பண்றாங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி உதாசீனப்படுத்தல, நிராகரித்து விடல. அது அவர் கரெக்டா தான் சொல்றாரு. சில நேரங்கள்ல கெட்டவர்களா இருப்பாங்க, அவங்க சில நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. நல்லவர்களா இருப்பாங்க, ஆனா சில நேரங்களில் பிழையான சொல்லிடுவாங்க. நம்ம ஆளை பார்த்து என்னையுமே முடிவு பண்ற கூடாது. நல்லவன் தானே எப்பவும் கரெக்டா தான் சொல்லும் அப்படி நம்ம நினைக்க கூடாது. கெட்டவன் தானே இவன் சொல்லலாம் பொய்யா தான் இருக்கு அப்படி நம்ம நினைக்க கூடாது. சில நேரங்களில் உண்மையை சொல்லலாம், சில நேரங்களில் ஹக்க சொல்லலாம், சில நேரங்கள் நியாயத்தை சொல்லலாம். அந்த நியாயம் இருக்குதா அதான் பார்க்கணும். நம்ம சைட்ல ஹக்குமாய் தெரிஞ்சா கூட அவன் சொல்றது நியாயமா இருக்குதா அதை பார்க்கணும். நம்மளுடைய கொள்கையை கொண்டு அவன் மேல திணிக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை பண்ணாங்க. அது காசுகள் மக்கா காசுகள்கிட்ட ஹுதைபியா உடன்படிக்கை பண்ணாங்க. இவங்க மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போகும்போது அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. இந்த உடன்படிக்கையின் போது ரசூல்லா அந்த ஒப்பந்தம் எழுதுற நேரத்துல ரசூல்லா சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் இப்படி எழுதுவோம் துவங்குவோம்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த காஃபிர்கள் சொல்றாங்க, அது எப்படி நாங்க எழுத முடியும், நாங்க தான் அல்லாவை ஏத்துக்கிடலையே, அல்லாவை நம்பலையே, அல்லாவை கடவுளா நினைக்கலையே, அர் ரஹ்மான் நாங்க சொல்லலையே, அர் ரஹீம் நாங்க சொல்ல மாட்டோமே, நீங்க உங்களுடைய கொள்கையை கொண்டு எங்க மேலேயே திணிக்கிறீங்க, நாங்க இல்லாத நிலைப்பாட்டை நீங்க எப்படி செய்ய சொல்ல முடியும் என்று சொல்லி அவங்க நியாயத்தை சொல்ற மாதிரி ரசூல்லாட்ட சொல்றாங்க. ரசூல்லா பாக்குறாங்க, ஆமா கரெக்டு தானே, நம்ம தானே அல்லாஹ் நம்ம ரஹ்மான் ரஹீம் நம்புறோம், அவன் அப்படி நம்பல, அவனை கொண்டு போய் இதை எழுத சொல்றது சரியில்லை, வேண்டாம் பிஸ்மில்லாஹினே எழுதிருங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் முகமதுன்னு எழுத சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க தான் உங்களை தூதரா ஏற்றுக்கொள்ளலையே, நாங்க தூதரா ஏற்றுக்கொண்டோம்னா எந்த பஞ்சாயத்தே கிடையாது, நாங்களும் முஸ்லீம் ஆயிடுவோமே, அதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, முகமது தான் எழுதுவோம்னு சொல்றாங்க. ரசூல்லா பாக்குறாங்க, ஆமா கரெக்டா தானே சொல்றாங்க, அவன் என்ன ஏற்றுக்கொள்ளல, என்ன தூதரை ஏற்றுக்கொண்டு இருந்தான்னு சொன்னா அவன் முஸ்லீமா மாறி இருப்பான், அவன் ஏற்றுக்கொள்ளாதனால தானே அவன் எழுத முடியாதுன்னு சொல்றான், சரி நான் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி ரசூல்லா அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ ஒரு காபிராக இருந்தால் கூட அவன் சொல்றது நியாயமா இருந்துன்னா அவன் பக்கம் நியாயம், நம்ம கொண்டு போய் நம்ம கொள்கை அவன் மேல திணிக்க கூடாது, அவன் விரும்பாத ஒரு விஷயத்தை திணிக்க கூடாது, அவன் ஏற்றுக்கொள்ளாத நீ செய்யணும் என்று கட்டாயப்படுத்த கூடாது, அவன் உண்மையா ஹக்க நியாயத்தை சொல்றான், அவன் சைடுல உள்ள நியாயத்தை சொல்றான், அவன் அதுல உண்மை நினைச்சிட்டு இருக்கிறான். அப்ப அவன் சொல்றத நம்ம சைடுல உள்ளதை கொண்டு போய் அவன் திணிக்க கூடாது என்று சொல்லி அவனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை மறுக்கல, அதை நிராகரிக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூழ்நிலையில கூட அந்த போர் நினைச்ச ரசூலை செய்திருக்கிறான். ஏன் ரசூல்லா கைதான் ஓங்கி இருந்தது, அவருடைய படையதான் ஓங்கி இருந்தது, அவன் நினைச்சா போர் தான், நான் சொல்றதை எழுதணும், இல்லைன்னா போர் செய்து நம்ம பார்த்துக்கிடுவோம் என்று சொல்லி ரசூல்லா களத்துல இறங்கி இருக்கிறான். ரசூல்லா அப்படி பண்ணல, நியாயமா தான் கேட்கிறான், அவனுக்கு விருப்பம் இல்லை, அதை நம்ம ஏன் திணிக்கணும் என்று சொல்லி ஈகோ பார்க்கல அந்த இடத்துல. அந்த நாமளா இருந்தாலும் ஈகோ பார்ப்போம். இன்னைக்கு ஒரு சத்தியத்தை சொல்லும் போது, ஒரு கொள்கையை சொல்லும் பொழுது, இவன் எனக்கு சொல்ல வந்துட்டானா, இவனுடைய தகுதி என்ன, இவனுடைய படிப்பு என்ன, இவனுடைய அறிவு என்ன, இவனுடைய வசதி என்ன, இவன் என்ன அதிகாரத்துல இருக்கான், அந்தஸ்துல இருக்கான், இதை வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம். நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட ஒரு கருத்தை சொன்னா கூட நம்ம ஏத்துக்கிறோமா, நம்முடைய நிலை எப்படி இருக்குது, நம்ம பிள்ளை இவன், நம்ம சொல்றது இவன் கேட்கணுமா, இவன் சொல்றது நம்ம கேட்கணுமா, இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம பிள்ளைங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, அந்த கருத்து நல்ல கருத்தா இருந்ததுன்னா அவன் கரெக்டா தான் சொல்றான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள நம்ம மனசு தயங்குது. ஏன் ஈகோ, இவன் நம்ம கிட்ட இருந்து வந்தவன் தானே,
நம்மளோட சின்ன பையன் இவன் வந்து சொல்ற நம்ம எப்படி கேட்க முடியும் என்று சொல்லி பிள்ளைங்க சொல்றதை கூட நம்ம ஏற்றுக்கொள்ள நம்ம அதை தயங்குறோம். சில நேரங்களில் பிள்ளைங்க சரியானதையும் சொல்லுவாங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இது வந்து நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம பார்க்க முடியும். நபிமார்களுடைய வரலாறுகள்ல குர்ஆன் வந்து சொல்லுது, நிறைய நபிமார்களுடைய பிள்ளைங்களே சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதை தந்தையாக இருந்திருக்கக்கூடிய நபிமார்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஒரு பஞ்சாயத்து வருது, ஒரு வழக்கு வருது. ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்த விளைநிலத்துல இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருடைய ஆட்டு பண்ணை, ஆட்டு மந்தை வந்து ஆடுகள் வந்து மேய்ஞ்சிருது. மேய்ஞ்சி அந்த புல்ல அவ்வளோத்தையும் பயிரெல்லாம் மேய்ஞ்சி எடுத்துருது. இப்போ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் இன்னும் அவர் வந்து கோவத்தில் பிரச்சனை பண்ண வர்றாரு. எனக்கு இப்போ பயிரெல்லாம் போச்சுது, எனக்கு நஷ்டம் ஆயிட்டுது என்று பிரச்சனைக்கு வந்தோம்னா இந்த வழக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போகுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன பண்றாங்க, ரெண்டு பேர்த்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நீ இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட இந்த ஆட்டு பண்ணை அவ்வளோத்தையும் நீ கொடுத்துரு என்று சொல்லி ஆட்டு பண்ணை வச்சிருந்தவர்கிட்ட சொல்லிடுறாரு. ஆட்டு பண்ணை வச்சிருந்தவருக்கு ரொம்ப சங்கடமா போகுது. இது அநியாயமான தீர்ப்பு, நான் ஏத்துக்கிட முடியாது. என் பண்ணையை அவர்கிட்ட கொடுத்தோம்னா அப்ப எனக்கு நஷ்டம் இல்லை, நான் ஒன்றும் இல்லாத மாதிரி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த வழக்கை கொண்டு போய் சுலைமான் நபிட்ட போறாரு. சுலைமான் நபி யாரு, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். அவர்கிட்ட போயிடுறாரு. இந்த சம்பவத்தை அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுவோம். தாவூத சுலைமான இது எழுக்குமானி ஃபில் ஹர்சி இது நஃப்சத்து நஃபசத்து ஃபீஹி அன்குல் கௌமி. ஒரு சமுதாயம் ஆடு சம்பந்தமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்டையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்டையும் ஒரு வழக்கு வந்ததை நினைவுபடுத்தி பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, வாப்பா சொன்ன மாதிரியே தீர்ப்பு சொல்லல. அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆடு வச்சிருந்தவன்ட்ட சொல்றாங்க, உன் ஆட்டு மந்தைய அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன்ட்டு நீ கொடுத்துரு, அவர் அதை வச்சு பயனை அனுபவிச்சு, அதுல பால் கறந்தோ அதுல உள்ள வேற ஏதாவது பலன் கிடைச்சுன்னா அதை அவர் அனுபவிக்கட்டும். நீ அந்த காலகட்டம் நீ எது வரைக்கும் என்று சொன்னால், நீ அந்த பயிர் அந்த நிலத்தை வந்து நீ எடுத்துக்கொண்டு நீ பயிரை விளைவிக்க, உன் பயிர் வந்து எந்த நிலைமையில அவருடைய பயிரை வந்து உன் ஆடு மேய்ஞ்சுதோ அந்த நிலைமை வரைக்கும் அந்த நிலத்துல பயிரை விளைவிக்காத வளர்வை, வளர்ந்த உடனே நீ அந்த ஆட்டை நிலத்தை ஒப்படைச்சிரு, அவர் உன் ஆட்டு பண்ணையை தந்துருவாரு, ஆட்டு மந்தையை தந்துருவாரு என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாரு. இந்த தீர்ப்பு சிறப்பான தீர்ப்பா இருக்குன்னு ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்றாங்க. அல்லாஹ் இந்த தீர்ப்பு வந்து நல்ல தீர்ப்பா சுலைமான சுலைமானுக்கு நாம் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பளிப்பதற்கான ஒரு சிந்தனையை நாம் அளித்தோம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டியாவோ குல்லன் ஆத்தைனா ஹுக்மன் வ இல்மன், நான் அதிகாரத்தையும் கல்வியையும் அவர்களுக்கு வழங்கினோம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து வாப்பா சொன்ன தீர்ப்பே சொல்லல. சுலைமான் என்ன பண்றாரு, அவரா யோசிச்சு பார்க்கிறாரு, அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பா தெரிஞ்ச விஷயத்த அவர் சொல்றாரு. அப்ப சிறந்த தீர்ப்பா அல்லாஹ்வே சிலாயிச்சு சொல்றானா, நம்ம வந்து அவங்களுக்கு சிறந்த தீர்ப்பை வழங்க நம்ம அவருடைய கல்வியும் அதிகாரத்தையும் கொடுத்தோம் என்று சொல்லி அல்லாஹ் சிலாயிச்சு சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட தீர்ப்பை பிள்ளைங்க சொல்றாங்க, பிள்ளை சொல்றாரு, பாப்பா சொல்ல முடியல. அப்போ வாப்பா வந்து உடனே நான் சொல்றதை கேட்காம நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட போய் சண்டைக்கு போகல, தன்னுடைய மகன்கிட்ட போய் சண்டைக்கு போகல. சொல்றது கரெக்டா இருக்குதா, நம்முடைய இளையவரா இருந்தாலும் நம்முடைய பிள்ளையா இருந்தாலும் அவன் கரெக்டா தான் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த மாதிரியான அந்த பண்பு தான் ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்கணும். சத்தியத்தை, உண்மையை, ஹக்கை, நியாயத்தை சொல்லக்கூடியவர் வந்து யாருன்னு நம்ம பார்க்க கூடாது, என்ன நிலைமையில இருக்காருன்னு பார்க்க கூடாது, அவர் வந்து சொல்றது கரெக்டா அப்படின்னு பார்க்கணும். இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து கவிஞர்களை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து கவிஞர்களை வந்து விமர்சிச்சிருக்கான். ஓ அல்லம் நாகா சிகிற ஒமா என்பமல ஒமா என்பயிலா, நாம் வந்து கவிதையை இந்த நபிக்கு கற்றுத்தரவும் இல்லை, இந்த கவிதை வந்து அவசியமும் இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஓ சுகராவு எத்தபியுகுமுல் ஹாவூன், கவிஞர்களை வீணர்களை தான் பின்பற்றுவார்கள். கவிஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்துறது, கவிஞர்களை புகழ்றது, அவர் சிறந்தவர் சொல்லி அவருக்கு பின்னாடி கூட்டம் போட்டு போறது என்று சொல்லி கவிஞர்களை பின்பற்றி போறதை வந்து வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் சொல்லி அல்லாஹ் வந்து விமர்சிக்கிறான். இப்ப அந்த அளவுக்கு கவிஞர்களை வந்து இஸ்லாம் வந்து அங்கீகரிக்கல. ஆனால் அதே ஒரு கவிஞர் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்றாரு, சொல்லும் பொழுது அதே ரசூலுல்லாஹ் வந்து அது பாராட்டி பேசுறாங்க. கவிஞர்களை வந்து விமர்சிச்ச இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தூதர் ஒரு கவிஞர் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்றாரு, ஒரு கவிதையை சொல்றாரு, அந்த கவிதை வந்து சரியான கருத்தா இருக்கு, உண்மையான கருத்தா இருக்குன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் வந்து அவரை பாராட்டுறாங்க. அஸ்தகு கலிமத்தின் கால அசாயிரு கலிமத்துல் லபீதீன், லபீத் என்ற ஒரு கவிஞர் அவர் ஒரு கருத்தை ஒரு கவிதையை படிச்சாரு. அந்த லபீத் என்ற கவிஞர்
மற்ற விஷயங்கள் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளிலேயே, சொன்ன விஷயங்களிலேயே இந்த விஷயம் சிறப்பானதாக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கவிதையை சுட்டி காட்டி அந்த நபீதை பத்தி பாராட்டி பேசுறாங்க. என்ன கவிதை? அலா குல்லு செய்யில் மா ஹலல்லாஹு பாத்திலா, அல்லாவை தவிர இந்த உலகத்துல உள்ள எல்லாமே அழிந்து விடும் அப்படின்னு ஒரு கவிஞர் அந்த பாட்டை அந்த நபீத் என்ற கவிஞர் பாடுறாரு. அது கரெக்டா தானே இருக்கு, உண்மையை தானே சொல்லிருக்காரு. அல்லாவை தவிர, அல்லாவுடைய திருமுகத்தை தவிர இந்த உலகம் எல்லாமே அழிஞ்சு போக போகுது. இதை கரெக்டா அந்த கவிஞர் பாடி இருக்கிறாரு, அது சிறப்பான வார்த்தையா இருக்குதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கவிஞராக இருந்த பிறகு கூட அவர் சொன்னது கரெக்டா இருக்குது, சரியானதா சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பாராட்டி இருக்கிறார்கள். அப்ப சொன்ன விஷயத்தை யார் சொல்றாரு என்பதை நம்ம பார்க்க கூடாது. அவர் என்ன தகுதியில் இருக்கார் என்பதை பார்க்க கூடாது. அவருக்கு வயசு எவ்வளவோ, அவர் அந்தஸ்து எவ்வளவோ, அவருடைய கல்வித்திறன் எவ்வளவோ, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து நம்ம அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நமக்கு எடை போடக்கூடாது. நம்ம எதை பார்க்கணும்? சொல்றது ஹக்கா. அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பல பெயர்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரு பேர் என்னது? அல் ஹக். இஸ்லாத்துக்கு நிறைய பேர்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரு பேர் அல் ஹக், சத்தியம் என்று சொல்றான் அல்லாஹ். அப்ப இந்த சத்தியம் என்று சொல்றது காரணம் என்ன? ஒரு முஸ்லீம் சத்தியத்தின் பக்கம் நிற்கணும், உண்மையின் பக்கம் நிற்கணும், நியாயத்தின் பக்கம் நிற்கணும். அவன் எந்த சொல்லக்கூடிய ஆள் எந்த நிலையில இருக்காரு, எப்படிப்பட்டது என்று பார்க்க கூடாது, அவர் சொல்றது கரெக்டா என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்றாருன்னு சொன்னா, ஒரு கருத்தை சொல்றாருன்னு சொன்னா, சொல்லக்கூடிய நபருடைய தகுதியை பார்த்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு ஆலிம் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு பாமரர், ஆலிம் இல்லாத ஒருத்தர், அவருக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது, ஒரு செய்தி கிடைச்சிருக்கு, மார்க்க சம்பந்தமான செய்தி. அந்த செய்தியை போய் அவர்கிட்ட போய் எடுத்துரைக்கிறாருன்னு சொன்னா, இந்த ஆலிம் என்ன பதில் சொல்லுவாரு? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு மார்க்கம் தெரியுமா? உனக்கு மார்க்கத்தை அழிப்பு பேர் தெரியுமா? உனக்கு அந்த உச்சரிப்பை கரெக்டா சொல்ல முடியுமா? ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா தெரியுமா? இந்த வார்த்தையை சரியா சொல்லிரு பார்ப்போம், அப்பனா நீ சொல்றதை கேட்க, இப்படி பதில் சொல்லக்கூடியவளா பார்க்கிறோம். தௌஹீது இமாம்களா இருக்கக்கூடியவர், தௌஹீது ஆலிம்களா இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு என்ன பேசுறாங்க? ஏதாவது ஒரு கருத்தை நம்ம சொல்லும் பொழுது அவன் பாமரன் வேணா நீங்க சொல்றதை கேட்கலாம், எங்களை மாதிரி ஆலிம்கள் கேட்க, இப்படி ஒரு பெருமை அடிக்கக்கூடிய அந்த தங்களுடைய திமிரை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு ஆலிம்கள் கூட பார்க்க முடியாது. ஆலிம்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்க அந்த அரபு மொழியை கற்ற காரணத்தினால நம்ம ஏதோ உலகத்துல உயர்ந்தவர்கள் மாதிரி, நமக்கு கீழே தான் மற்றவர்கள் நம்மளை பார்த்து பாமரர்கள் சொல்லக்கூடிய நிலைமை பார்க்க முடியுது. அவர் ஒரு மொழியில புலமை பெற்றவரா இருக்கிறாருன்னு சொன்னா, நம்ம இன்னொரு மொழியில புலமை பெற்றவரா இருப்போம். அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, அவருக்கு உலக அறிவு தெரியாது, அவர் சயின்ஸ் தெரியாது, அவர் டெக்னாலஜி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு விஷயம் தான் ஆலிமுக்கு தெரியும், என்ன? அரபி மட்டும் தெரியும். இந்த அரபி மட்டும் தெரிந்த ஒரே காரணத்துக்காக அவர் என்ன நினைக்கிறாரு? நம்ம தான் உலகத்துல உயர்ந்தவர். ஒரு அரபி தெரியாத ஒரு ஆளு ஒரு வேற மொழியில ஒரு மார்க்க சம்பந்தமான செய்தி, ஒரு சட்டத்தை படித்து விட்டு அவர்கிட்ட சொன்னாருன்னு சொன்னா, இதை சொல்றது தகுதி உனக்கு கிடையாது, நீ உனக்கு இது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட, உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைதான் பார்க்க முடியுது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையை என்னை பார்க்க முடியுது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ல என்ன சொன்னாங்க? அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சிறந்தவர்கள் என்று சொன்னால், ஹைருல் குரூனி கர்ணி, காலத்திலேயே சிறந்தது அவருடைய காலம், அந்த மக்களிலே சிறந்த மக்கள் என்னுடன் வாழக்கூடிய மக்கள் என்று சொல்லி சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அவ்வளவு, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள், என்னுடைய தோழர்கள் தர்மம் செய்யறதுக்கு நிகராக பின்னாடி வரக்கூடிய யார் தர்மம் செய்தாலும் ஈக்குவல் ஆக முடியாது என்று அந்த சஹாபாக்களை, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை அவ்வளவு சிறப்பிச்சு பேசியிருக்கிறாங்க. அப்படி சிறப்பிச்சு பேசின போற கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் தங்களுடைய தோழர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, உங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது என்று சொன்னால் அந்த செய்தியை நீங்கள் பிறருக்கு கொண்டு போய் சேருங்கள். பல்யு பல்லி சாயுதுல் ஹாயிப், இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்கள். ருப்பம் பல்லகின் அவ் ஆமின் சாமியின், என்னிடம் கேட்பவர்களை விட நீங்கள் யாரிடம் போய் கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அவங்க இதை விட அழகா இதை புரிஞ்சுக்கிடுவாங்க, இதை விட அழகா இந்த சட்டத்தை எடுத்துக்கொள்வார்கள், அவங்க இதை விட அழகாக இதை பேணுவார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன கருத்தை சொல்றாங்க? நீங்க சிறந்தவர்கள் தான், நீங்க என்னுடைய தோழர்கள் தான், உங்களுடைய காலம் தான் சிறந்த காலம், உங்களுக்கு நிகராக யாரும் வர முடியாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நீங்க மற்றவங்கள்ட்ட போய் சொல்றீங்க, அது வழியா பரவி மக்களுக்கு போய் சேருது. அப்படி சேரக்கூடிய சமயத்துல நீங்க என்கிட்ட கேட்டு நீங்க செய்யக்கூடிய அமல்களை விட சிறப்பாக உங்கள்கிட்ட கேட்டு செய்யக்கூடியவர்கள், பிற்காலத்து வரக்கூடியவர்கள் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்க காலத்தால ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் உயர்வுன்னு காட்டிடாதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
மட்டங்கிறது வந்து உன்னுடைய வயதை வைத்தோ காலத்தை வைத்தோ முடிவு பண்ணக்கூடாது. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, சகாபாக்களை நம்ம கூட ஒப்பிட முடியாது, அது ஓகே. பின்னாடி வந்த அந்த இமாம்களை கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இமாம்கள் கூட ஒப்பிடக்கூடாதுன்னு இன்னைக்கு கருத்து சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அவரு தியாகம் பண்ணிருக்காரு, அவரு அப்படி பண்ணிருக்காரு, அவர் இப்படி பண்ணிருக்காரு சொல்றாங்க. ஒரு புகாரி இமாம் இருக்கிறாருன்னா அவருடைய தியாகம் இருக்குது. இன்னைக்கு சில இமாம்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தியாகம் வேற மாதிரி இருக்குது. அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு அவங்க அலைஞ்சி திரிஞ்சுதான் அவருக்கு ஒரு விஷயத்தை தேட முடியும். இன்றைக்கு உள்ள நிலைமைக்கு இவங்க டெக்னாலஜியை பயன்படுத்தி தேடுவாங்க. இன்னைக்கு உள்ளவருடைய இது அவருடைய உழைப்பையும் நம்ம குறை சொல்ல முடியாது, அன்னைக்கு உள்ளவருடைய உழைப்பையும் குறை சொல்ல முடியாது. ஆனா என்ன சொல்றாங்க, அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், இவங்க சொல்றது சரியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்படி அன்னைக்கு உள்ள இமாம்கள், அன்னைக்கு உள்ள அறிஞர்கள் கூட இன்னைக்கு உலக விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள இமாம்கள் உலக விஷயங்களையும் சேர்த்து பார்க்கறாங்க, உலக சமுதாய பணிகளையும் சேர்த்து செய்யறாங்க. இப்ப அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறது கூட இன்றைக்கு நிலைமை வரும். ஏதாவது சொன்னோம்னா அதை போல்ச்சி, அதை தனிநபர் போல்ச்சி சொல்லக்கூடிய நிலைமை பார்க்க முடியாது. அவர்களை உயர்ந்தவர்கள், பின்னாடி வரக்கூடிய தாழ்ந்தவர்கள் சொல்லக்கூடிய மட்டமா நினைக்கக்கூடிய பண்பு அப்படி நம்ம நாளைக்கு அல்லாட்டு நம்ம கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை நமக்கு வராதா? நம்மளா வந்து தீர்மானிச்சு லேட்டா பிறகுன்னு நினைச்சோம். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் நாம நினைச்சா அல்ல என்ன வந்து பிற்காலத்து 2000 வருஷத்துக்கு பிறக்கவே நம்ம கேட்டா நம்ம பிறந்தோம் அப்படி இல்லை. அவங்க வந்து எங்களை 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கவே கேட்டா பிறக்க வச்சாங்க இல்ல. அப்போ வந்து அல்லாவா தீர்மானிச்சு நம்மளை பிறக்க வைக்கிற அந்த உலகத்துல அன்றைக்கு உள்ள அறிஞர்கள் வந்து அல்லாவை தீர்மானிச்சு பிறக்க வச்சிருக்கான். இன்றைக்கு உள்ள அறிஞர்கள் இன்னைக்கு உள்ள நிலைமைகள் பிறக்க வச்சிருக்கான். இப்ப இந்த பிறப்பின் அடிப்படையில அந்த காலத்தின் அடிப்படையில ஒருத்தரை உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய பண்பு கூட இன்றைக்கு இருக்குது. அதுவும் தௌஹீத் பேசக்கூடிய ஆலிம்கள் மத்தியில் கூட இருக்கிறது. அதுவும் சலபுசாலின்னு சொல்லக்கூடிய மேலை நாட்டுல போய் படிச்சு வரக்கூடிய தமிழ் ஆலிம்களை பார்த்தோம்னா அவங்களுடைய பில்டப், அவங்களுடைய அந்த திமிர், அவங்களுடைய ஆணவம் அவங்காரங்கள்லாம் பார்த்தோம்னா சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் ஒரு பாமரர்கள் மட்டமானவர்கள் பேசக்கூடிய நிலையில நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்ப இந்த மாதிரியான பண்பு ஒரு முஸ்லிம்ல இருக்கக்கூடாது. சத்தியத்தை, உண்மையை, ஹக்கை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும். அது ஒரு காஃபிர் சொன்னா கூட அவன் சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கு, அதுதான் அவன் சொல்றதெல்லாம் கேட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அவன் ஒரு உண்மையை சொல்றான்னா அவன் உண்மையை சொல்ல மாட்டான் நம்ம நினைச்சிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர் சொன்னதை கேட்டாங்களா இல்லையா? யூதர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவர் சிரிப்பு வைக்கிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது, கேள்வி வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் திருத்திக்கிட்டாங்க. அப்ப சொல்லக்கூடிய ஆளை பார்க்காமல் உண்மையை பார்க்க வேண்டும், சத்தியத்தை பார்க்க வேண்டும், ஹக்கை பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா.